பிஹெச் பாண்டியன் வக்கீல் பயங்கரமான திருநெல்வேலி அந்த பக்கம் அவர் பயங்கர போல்டான ஆள். அவர் அடிக்க வந்தால் இவரை அடிப்பார், டேய்னா இவரும் டேயும்பார். அப்படி ஒரு ஆளை தூக்கி சபாநாயகராக போட்டார். ஒன்று இந்த 3 பேரையும் பிடிச்சி வாங்குன்னு வாங்கி சட்டசபையை கண்ட்ரோலில் கொண்டு வந்தார் பிஹெச் பாண்டியன். எம்ஜிஆர் தூக்கி சபாநாயகராக அப்படி ஒரு ஆளை போட்டார். இவங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார், தாமரைக்கடின்னு ஒரு எம்எல்ஏ தாமரைக்கடிகிட்ட சொல்லிடுவார், ரவுடித்தனம் பண்ணால் நீயும் பண்ணுன்னு. இவங்க எந்திரிச்சு அடிக்க போவாங்க. தாமரைக்கடி வந்தால் அந்த துர்ஜாதனம் துறைபுரம் ஓடியே போயிடுவார், அவரை அடிச்சு போடுவார் அப்படின்ட்டு. ஸோ ரவுடிகளுக்கு ஒரு ரவுடியை உருவாக்குனார். மோடிக்கு அதுதான் தெரியல. இந்த ரவுடிகளுக்கு நீங்கள் பிஜேபியில் ரவுடிகளை உருவாக்கணும். மொய்த்திரா பேசுனா அதை திட்டுறதுக்கு, அது பதிலுக்கு இது பண்ணுறதுக்கு 4 பேரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இவர்களை ஜெயிக்க விடாமல் பண்ண முடியலை. அப்போ அடிங்க, கவுண்டர் அடிங்க. எம்ஜிஆர் அப்படி தானே அடித்தார், அப்படி தானே சட்டசபை. இல்லைன்னா கருணாநிதி வச்சுக்கிட்டு சட்டசபை நடத்த முடியுமா?